சொரிமுட்டு ஐயனாருடைய வாசலிலே இப்ப நம்ம ஐயா சுடலை மாடனுடைய கதை. ஆமா, சுடலை மாடனுடைய கதை என்று சொன்னாலே படிக்காதவர்கள் கூட அந்த கதையை படிச்சிருவாங்க. படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், அப்பேற்பட்ட என் ஆயாண்டு என் அப்பன் சுடலை எப்படி பிறந்து எப்படி வருகிறதா மாடனோடு சுடலை மாடா பிரம்மனோடு சரஸ்வதி இந்திர லோகத்திலே இந்திராணி ரொம்ப சந்தோஷமாக கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஆதிபரா சக்தியாவை ஐயா சண்டைகள் இருக்கணும், ஆனா வந்து சண்டைகளே இருந்தாலும் சண்டை இருந்தாலும் உடனே சேர்ந்துடணும், சண்டையோடு இருக்கக்கூடாது. சக்தியானவை ஆண்டவன் இடத்திலே சக்தியான பார்வதியானவை ஈஸ்வரரே சிவபெருமானே தாங்கள் மட்டும் இருந்தால் போதுமா? தனிமையில் இனிமை காண முடியுமா? முடியாதுன்னு சொன்னாங்க, சில காலத்துல முடியாது. ஆனா இப்போ உள்ள காலத்துல ரொம்ப முடியும் பாத்துக்கா. தனிமையில இருந்தா தான் இனிமை காணும். அதே போல காரணம் என்ன செஞ்சானே தெரியல. ஐயோ அம்மா ஆத்தா தத்தவங்க ஐயோ ஆதிபால சக்தியானவை இறைவா சிவபெருமானே பகவானே பரம்பொருளே நாங்கள் அழுது கொண்டு இருந்தாலும் உழுது கொண்டு இருக்க வேண்டும். எங்கம்மா வாய்க்காடு இருந்தா தான் நம்ம உழ முடியும். இறைவனை சும்மா இருக்கக்கூடாது. எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் கவலைப்பட்டு கால்கள் வந்து கட்டில இருந்துடக்கூடாது. இறைவனை
படைக்க வேண்டும். அல்லவா? படைத்துவிட்ட மனிதருக்கு ஈசன் சிவபெருமானே நீங்கள் பதியிழக்க வேண்டும் ஐயா. இது ஆதிபர சக்தியானவை சொன்ன போது ஆண்டவன் சிவபெருமான் கல்லணி தேரையும் படைத்தார், கருக்குடி மதுரையையும் படைத்தார். முட்டைக்குடி குஞ்சவரை முக்கண்ணன் பரவான் படைத்தோ. இதனால சிவபெருமான் ஓர் அறிவு முதல் 6 அறிவு ஜீவன்களையும் படைத்தோ. கல்லுக்கு மண்ணுக்கு ஓரறிவு, மரம் செடி கொடிகளுக்கு 2 அறிவு, நீரில் வாழக்கூடிய நத்தைகள் மீன்களுக்கு 4 அறிவு பச்சை பயிர்களுக்கையா. ஆடு மாடு கன்று ஆடுகளுக்கு ஆண்டவன் 5 அறிவு கொடுத்தார். 6 அறிவு யாருக்கு கொடுத்தா தெரியுமா? மாநில மனிதர்களுக்கு. மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. ஒரு அறிவு கூடுதலாக இருக்கு. 7 அறிவு வேலை செய்தவங்க. ஆனால் இது இருக்கக்கூடிய சிவபெருமான் மனிதர்களுக்கு 6 அறிவை படைத்தார். பகுத்தறிவு சிந்திப்பதற்கு செயல்படுவதற்கு ஈசன் நமக்கு ஓர் அறிவை கூடுதலாக கொடுத்தார். வாங்கிக் கொண்டோம். பார்வதி கொடுத்தது 4 தினை தான். கைராசி இருக்கு, முகராசியும் இருக்கு. அம்மாவோட
பார்க்கல. நீ ஊர் ஊரா சுத்துத. உங்க அக்கா பசங்க இருக்கா. ஐயோ பாவம். ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. சரி, பார்வதியானவள் நாளிதழை எடுத்துக் கொடுக்க ஆண்டவன் நாளிதழை வாங்கிக் கொண்டு என்னம்மா? அடியிலிருந்து எப்படி வருகிறாளா? எப்படி அம்மா? நாளிதழத்தினை எடுத்து நாளிதழை எடுத்து நாளிதழும் அறியந்தார் நாளிதழும் அறியந்தார் அகிலமெல்லாம் படியிழந்து ஆண்டவன் வருகிறார். அனந்த ஆதிபரா சத்தியாவை பகவான் வந்து உலகத்துக்கு படியிழந்தார். ஆனா ஈசனுக்கு படியிழப்பது ஆதிபரா சத்தியானவள் தான். வடக்கு கோட்டை வாசல்லே ஆண்டவன் வருகிறார். ஆதிபரா சத்தியாவை இறைவனை எதிர்பார்த்து வருக வருகிறே வரவேற்றுவார். பகவானை உள்ளே வரவேற்றார். கையை பிடிச்சு அப்படியே உள்ள கூட்டு போற கைலாசத்துக்குள்ள. ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வெயிலும் பார்க்காம மழையும் பார்க்காம வேலை பார்த்து வீட்டுக்கு வரீங்க. உள்ள கூட்டு போக வெளியே பத்துவாங்க. ஒரு ஆண் பிறந்த ஆண் வந்து சரி வெயிலையும் மழையிலையும் நின்று வேலை பார்க்கான எதுனால யானை அவன் சுயநலத்துக்காண்டியா எல்லாரும் ஒழுங்குக்காண்டி வேலை பார்ப்பாங்க. ஐயோ அவனுடைய மனைவி மக்களை காப்பாத்துறதுக்காண்டி அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி ஆமா வேலை பார்த்தா வீட்டு
அடுப்பு எரியும் ஏன் பத்த தெரியாதான் பத்த வச்சு எரியத்தாலும் செய்யும் அடுப்பு எரியணும்னா என்ன வேணும் விறகு வேணும் தீப்பெட்டி வேணும் ஐயோ ஆமா அதெல்லாம் இருக்கு சாமி இப்ப வேற யாரும் தீப்பெட்டியாது அதான் உள்ள ஒரே சிலிண்டர் தான் அது ஒரு வகை இருக்கா சிலிண்டர் என்ன இருக்கும் இப்ப என்ன வேணும் பணம் வேணும் நோட்டு வேணும் பணம் இருந்தா தான் 10 செய்யும் 10 சனம் நம்மள மதிக்கும் அப்படின்னு சொல்லித்தான் ஆனா பிறந்த ஆண்மகன் வந்து வெயிலையும் மழையிலையும் நின்று வேலை பார்த்து இந்த குடும்பத்தை காப்பாத்துக்கிறான் ஐயோ பாவம் ஆனா அப்பேற்பட்ட மனிதனுக்கு மதிப்பு உண்டா வேற கிடையாது உண்டா கிடையாது கிடையாது வேற உண்டானே வேற உண்டா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க உண்டாதா உண்டாதா எதுவுமே கிடையாது நீ முண்டி முண்டி பார்த்து இருந்துச்சு அது கொடுத்தா தான் உண்டாயிருந்தா ஆதிபரா சக்தியானவள் வழியிலிருந்து பகவானுக்கு பால் பழங்கள் கொடுக்கிறார். அவ்வளோ பொண்ணாக்கி அதெல்லாம் கல்யாணம் அன்னைக்கு வீட்டுல வந்து மறுபடியும் வரும்போது கல்யாணம் அன்னைக்கு முதல் ராத்திரி ஒண்ணு வரும் பத்தியா யாருக்கு சூதாரியம் கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு அன்னைக்கு இப்படி பால் பழமும் கொடுப்பா அதுக்கு அடுத்தாம என்னைக்கு கொடுக்க போறா அட்டையை கொண்டு குப்புற வைக்க வர பாலும் கிடையாது பழமும் கிடையாது எங்க அண்ணன் அதாவது பழத்தை சாப்பிட சொல்லிக்கிறாங்க முழு பழத்தை போயிட்டாரு என்ன செய்ய பசிலா வேற ஒண்ணும் கிடையாது அப்படிதான் பார்த்தா எனக்கு பால் பிடிக்கும் அவள் குடிப்பாவோ பால் குடிக்காம போவா ஆதிபரா சக்தியானவள் இறைவனை வருக வருக என வரவேற்று கமண்டலத்தில் தலைமடுத்து பூமலர்கள் கொண்டு வந்து பகவானுடைய பாதத்தை தொட்டு தொட்டு வணங்குகிறார் ஐயா. அப்படித்தான் இருக்கணும். ஆணா பிறந்த காலத்துல பெண்ணா பிறந்த விழுந்தாதான் மதிப்பு இருக்கும். அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து தொட்டு தொட்டு வணங்கினார்கள். இப்ப தொட்டு தொட்டு போயிட்டு மிதிக்காருங்க. இப்ப துட்டு 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 என்று வருகிறார்கள். அப்பா கட்டக்காரர் வீட்டம்மா 24 நேரம் துட்டு துட்டுலாம் மஞ்சரிக்கா பாத்துக்க. நானும் பார்த்தேன். ஆமா. வீட்டுக்கு போக நீதம் இல்ல. ஜாலி எடுத்துட்டு என் கூட ஊருக்கு வரணுங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா இம்சை பொறுக்க முடியாது. எங்க வீட்டமா எங்க வீட்டம்மா ஊருக்கு போயிருக்கேன். அதனால என் வீட்டுல வர ஒரு வேளை மாத்திக்கிட்டே ஏற்கனவே அப்படித்தான் வீட்டை சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால ஆதிபரா சக்தியானவள் அதனால ஆதிபரா சக்தியானவள் ஆண்டவனிடத்தில சக்தி என்ற பார்வதியானவள் பகவானை வரவேற்று சால் சக்தியானவள் மாணிக்க கையிலேயே மரகத சிம்மாசனத்தில் பகவானும் பார்வதியும் சோவி வளர்த்தி சொக்கட்டங்கள் ஆடுகிறார்கள். அப்படி சொக்கட்டங்கள் ஆடும் போது சோதிகளியான பார்வதியானவள் சொக்கட்டங்கள் ஆடும் போது
200 எடுத்துலாம் கொடுக்க போறதில்ல. சரி. ஆனா உன்கிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் தாமா கடைக்கு போறோம் கேட்க. நான் கொடுக்கும்போது 100 ரூபாய். சரி. நீ எப்படி சரக்கு அடிச்சு வாரேரு? அப்படின்னு கேட்க. யாரு வரக்கூடாது. அப்படி சும்மாவா? கலாம்ன்றதுல உங்களை மாதிரி சொல்லிட்டு கேட்க. ஆமா, பிறகு சும்மா ஃப்ரெண்ட் ஏதோ ஃப்ரெண்ட் இருக்காங்க. அதான் கேட்டேன். அப்ப என்ன வந்து வாங்க? ஒரே வீடியோ கால் பேசிட்டு இருக்கான். அதனாலே ஆண்டவன் சிவபெருமான் இழந்தீரை. சரி. நான் கொடுப்பது நானே ஐயா. ஆமா. நீங்க எப்படி சுவாமி நாடு முழுவதும் பரிகரித்து வருகிறீர்கள்? எல்லாம் இந்த யூடியூப்பை பார்த்து எல்லாம் செய்யறேன். என்ன செய்ய சொல்ற? அதான் கேட்டேன். என்று பார்வதியார் கேட்ட போது பகவானும் ஏற்று சொன்னார். நாடி பெண்ணிய பார்வதி, நாடி பெண்ணிய பார்வதி, வார்த்தை ஒன்று சொல்லுங்க. கைலாசம் என்பது நம்ம கட்டுக்குள்ள உலகம் பரந்த உலகம். ஒருவர் சொல்லை ஒருவர் ஏற்க மாட்டாரு. இப்ப மட்டும் ஒரு ஊரு அப்படியா? அதனால அதுக்குள்ள சத்தியம் உண்டு என்பதை இல்லை என்பாரு, இல்லை என்பதை உண்டு என்பாரு. பால்வடியும் முகமாக இருக்கும், ஆனால் பாசாங்கம் அதிகம் இருக்கும் பார்வதி. ஆனா அவர்களை பார்க்கும்போது பாசாங்கம் அதிகம் இருக்கும். ஆனால் கையிலையில் இருக்க வேண்டும். கையிலைநாதன் நான் பணியிழந்து வருவேன். என் பகவான் பார்வதியை கையிலையில் வைத்துவிட்டு ஈசன் பகவான் பகவான் பணியிழக்க புறப்பட்டார். சிவபெருமான் சாத்தாடி சிவபெருமான் பணியிழக்க புறப்படும் போது பார்வதி தனிமையில் இருக்கப்பட்டார். பகவான் நம்ம வாங்க வாங்க சொல்றோம், பகவான் நம்ம வேண்டாம் வேண்டாம் சொல்றாரு. பகவான்
மாதிரி சிம்பிள் தான் வேணுமா? ஆமா, எனக்கு எப்பவுமே எளிமைதான் ரொம்ப பிடிக்கும். எளிமையில நல்லா இருக்கும். அதேதான். பார்த்தாந்த விஸ்வகர்மா வருகிறார். வருகிறார். தாய் சொல்லை தட்டாதே, மாதா சொல்லை மறுக்காதே. ஆமையா. அழகான சிவிலை கலைந்தார். ஏடி. என்னன்னு சொன்னதும் என்னையா என்னையா இருக்கு. என்னன்னு சொன்னா என்னையா இருக்கணும்ல. அளவுக்கு வரமா இருந்தாலும் வாழ்க்கையில வாழ முடியும். அதேதான். சிவிலை கையம்மா. ஏ பார்வதி. ராசாத்தி. ஏ தாயே ராசா. சக்தி பார்வதியே, நீ கேட்டாயே சிவில். ஆமா. அப்படி சிவிலை கொடுத்தா. சரி. மகனே, எப்படிதான் கடந்த? அதானே. சிவில் கேட்ட உடனே கடந்துட்டீங்க. உடனே கடந்துட்டே. அதானே. எல்லோரும் சொல்வார்கள், கல்லிலே கலை வண்ணம் கண்ணில் சொல்வார்கள். அவங்க கையில எவ்வளவு பெரிய கலை வண்ணம் கையிலே கலை வண்ணத்தை கண்டேன். அப்பா மகனே விஸ்வகர்மா, நீ சென்று வரலாம். அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குடா. சிவிலை கையில வாங்கி சக்தியானவள் சிவிலுக்குள்ள எதை பிடித்து அழைக்கலாம்? சிவில் பார்க்கறது சிறுசா இருக்கு. நாம கொடுக்காரனாச்சு பிடிச்சு அழைப்போமா? முடியாது. அப்புறம் நம்ம என்ன உடுக்காரனாச்சு? வாய்ப்பே இல்ல. நம்ம தாரக்கார கண்ணாடி ஐயாவா? யாருமே அதை சுத்திட்டு வரும். அப்படியா? சரிதான். சரி சரி. ஆதிபலா சக்தியானவள் சித்தெலும்பு ஒழுக்கத்தையும் கண்டார். எருமை பிடித்து அழைத்தால் என்ன? சக்தி பார்வதியானவள் சித்தெலும்பு ஒழுக்கத்தில் ஒழுக்க